1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவரை தரிசிப்போமானால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 2 வசனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற காரியம், இப்போது நாம், இனிமேல் நாம், இப்போது நாம், இனிமேல் நாம் என்ற காரியத்தை இந்த வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது நாம் யார்? இப்போது நாம் யார்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள். நம்ம உலகத்து மனிதர்கள் அல்ல. நம்ம உலகத்து மனிதர்களாக இருந்த நம்மளை ஏசப்பா அவருடைய வசனத்தினால அவருக்குள்ள மறுபடியும் பிறக்க வச்சு இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வார்த்தையில் பிறந்தவர்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா எப்படி? வார்த்தையினால பிறந்தவர்கள். ஏசப்பாவுடைய வார்த்தை, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அதை விசுவாசித்து நம்ம அவருக்குள்ள வந்தோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பெரிய கிருபை. அதில் சொல்றாரு பாருங்களேன், 1வது வசனத்தை மறுபடி வாசிங்களேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இது நமக்கு அன்பினாலே கிடைத்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து அவருக்கு நம்மளை பிள்ளைகளா மாத்தி இருக்கிறாரு. நாம் இப்பொழுது யார்? தேவனுடைய பிள்ளைகள். இது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினாலே நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நல்லா தான் கை தட்டுங்களே. ஓ, glory to God. Thank you Father. Hallelujah. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை, பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை விட அறிவுள்ள மனிதர்கள், அழகுள்ள மனிதர்கள், ஐஸ்வர்யமுள்ள மனிதர்கள், பதவியில் உள்ள மனிதர்கள், பணம் உள்ள மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. அவங்களுக்கு அறிவாளி என்கிற பட்டம், அவங்களுக்கு ஐஸ்வர்யவான் என்கிற பட்டம், உலகத்தில் உள்ளவைகளை வைத்து ஒரு பட்டம். ஆனா நமக்கு கொடுக்க பட்டம் இந்த உலகத்தில் உள்ளவை வைத்தல்ல, இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவனை வைத்து நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டம் தான் தேவனுடைய பிள்ளை. இந்த உலகமெல்லாம் நம்முடைய எல்லை. பூமியில் இருக்கக்கூடிய எல்லையெல்லாம் நம்முடைய எல்லை. ஆமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்பினீங்கன்னா நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் தேவனால் படைக்கப்பட்டவைகள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, வானமும் என்னுடையது, பூமியும் என்னுடையது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு நாம் யார்?
பிள்ளைகள். நாம் யார்? பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனா நம்ம தேவனுக்கு பிள்ளையா இருந்தாலும் உலகம் நம்மளை ஏன் மதிக்க மாட்டேங்குது? இந்த உலகத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு மனிதருக்கு மகனா இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கிறது. ஒரு அதிகாரியினுடைய மகனாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கிறது. ஆனால் உலகம் நம்மளை சீந்த மாட்டேங்குது. இதுக்கு ஒரு குப்பையை போல, ஒரு டயரை போல கூட நம்மளை என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல, அற்பமாய் பார்க்கிறது. அதுக்கு அந்த வசனத்தில் விளக்கம் சொல்லுது பாருங்களேன். வாசிங்களேன் அந்த வசனத்தை, 2வது வசனத்தை வாசிங்களேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று. வசனத்தை வாசிங்க, உன்னை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, உலகம் அவர் அறியல, நம்மையும் அறியவில்லை, நம்மளையும் அறிய மாட்டேங்குது. உலகம் அவர் என்ன செய்யல, அறியல. உலகம் அவர் அறியல, அதனால தான் நம்மளை அற்பமா நினைக்குது. நமக்கு அந்த கனம் கிடைக்கல. ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், இனிமேல் நாம், அது 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் வாசிங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அது வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே, இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அவருக்கு அறிந்திருக்கிறோம். ஒப்பாய் இருப்போம். இன்னைக்கு நாம், இனிமேல் நாம், இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு ஒருத்தன் தேவனுடைய பிள்ளையா இருந்தாதான் இனிமேல் நாம் எப்படி அப்படின்னா, அவருக்கு அதாவது அவரை நம்ம தரிசிக்கிறபடினால நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். அவர் வெளிப்படும் பொழுது, இன்னும் வெளிப்படலை, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இந்த பூமிக்கு வருவார். நாம் உயிரோடு இருந்தோம்னா மறுரூபமாகி அவரை தரிசிப்போம், அவரை பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவரோ இன்னைக்கு அவரை பார்க்க முடியலை நம்ம, ஆனால் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே அவரை நம்ம பார்ப்போம். அப்படி அவரை நம்ம பார்க்கும் பொழுது அவரை போலவே மாறிடுவோம், அவருக்கு ஒப்பாவோம். எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்களேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை சும்மா வந்து பாயை தேய்ச்சிட்டு காணிக்கையை போட்டுட்டு நேரத்தை போய்கிட்டு பொழுதுபோக்குக்கான காரியம் அல்ல. அவருக்கு ஒப்பாக மாறக்கூடிய ஒரு சிலாக்கியம் நமக்கு இருக்குது. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வெளிப்படும் பொழுது அவரை போலவே நம்ம மாறுவோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மகிமையாக இருக்கிறாரு, மகிமையின் சாயலாக இருக்கிறாரு, பரிசுத்தராக இருக்கிறாரு. அதை போலவே நம்ம மாறுவோம். நமக்கு அழிவு கிடையாது, நமக்கு வேதனை கிடையாது, நமக்கு நரகம் கிடையாது, நமக்கு பாதாளம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அற்பமா பார்க்கப்படலாம், அற்பமா நினைக்கப்படலாம். ஏன்னா உலகம் பிதாவை அறியல, பிதாவை நம்ப மாட்டேங்குது, இயேசுவை நம்ப மாட்டேங்குது. அதனால நம்மளையும் அறிய மாட்டேங்குது, நமக்கு கனம் இல்லை. ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய மகிமை இனிமேல் வேற லெவல். நம்முடைய மகிமை இயேசுவுக்கு ஒப்பான மகிமை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறாரு, 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். வாசிங்களே. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 38 வாசிங்க.
18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை. அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படித்துக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா மாத்துவாரு. அதுதான் உண்மை. இனிமேல் நாம் இன்னைக்கு அநேகர் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய தேவன் யாரு? வயிறு. வயிற்றுக்காகத்தான் வாழ்வாங்க, சோத்துக்காகத்தான் வாழ்வாங்க. காசு காசு பேசு காசு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பூமியில் சொத்துக்களை குவிக்கணும், பூமியில் நல்ல பேர் புகழ் வாங்கணும், நல்ல சொகுசாக வாழணும். பூமிக்குரியவர்களே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொல்றாரு, அவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு, அவங்களுடைய மகிமை லட்சை. குப்பையில் கிடப்பாங்க, வேதனையில் கிடப்பாங்க, நரகத்தில் பாதாளத்தில். பூச்சிகளே உன் போர்வை, புழுக்களே உன் படுக்கை. அப்படி ஒரு போர்வையை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் நரகத்தில் போய் பார்க்கலாம், பூச்சியாக கிடக்கும், அது மேலே கிடப்பீங்க, உங்கள் மேலே எல்லாம் புழுக்களாக இருக்கும். எப்படிப்பட்ட போர்வை! உண்மையிலே சூப்பர் போர்வை. அப்படியா? நரகத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியலை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அதிகமாக நரகத்தையும் பரலோகத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்கார். அவருடைய பிரசங்கமே பரலோகம். அந்த நரகத்தை குறித்து புட்டு வச்சிருப்பார், நிறைய பேசியிருப்பார். வேதம் சொல்லுகிறது, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. பக்கத்தில் பார்த்துக்கலுங்களேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி நிறையா போர்வைகள் இருக்குது. பனிக்காலத்தில் போத்துறதுக்கு கம்பளி போர்வை, மற்ற நேரங்களில் போத்துறதுக்கு சாதாரண போர்வை, அப்படிதானே? ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்களா புழுக்கள் என்ற போர்வை? பக்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்களேன். புழுக்கள், நாய் செத்தோடனே உள்ளேருந்து வரும் பாருங்களேன் புழுக்கள். இதை மட்டும் சீன்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஏசுநாதரை நேசிக்கிறீங்களா? அந்த சீங்கிற இடத்துக்கு போகாத அளவுக்கு இன்னைக்கு ஏசப்பா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குதா? ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா? நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு தான் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு பாவத்தை மனுஷன் தண்ணியை போல குடிக்கிறான். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறதுக்கு நம்ம எச்சரிக்கைக்கு கீழ்ப்பிடிஞ்சிடணும். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய மகிமை லட்சை, அவங்களுடைய தேவன் வயிறு. உங்கள் ஆண்டவர் பேர் என்ன பேர்? போய் பேசாதீங்க. வயிறாண்டவர் தானே? பக்கத்தில் பார்த்துங்களேங்களா, வயிறாண்டவர் தானே? சோறு எங்கே போட்டாலும் சாப்பிட்ருவீங்கள்ல. ஒரு நடிகருக்கு பிறந்த நாள் தான் உடனே கேசரி போட்டாலும் வாங்கி தின்றுவீங்க, தெருவில் சோறு போட்டால் வாங்கி தின்றுவீங்க. ஏன்னா எங்கள் ஆண்டவர் யார்? ஸ்டமக் ஆண்டவர். ஆனால் எங்கள் ஆண்டவர்லாம் வயிறாண்டவர் கிடையாது. எங்கள் ஆண்டவர்லாம் இயேசு ஆண்டவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. எங்களுடைய முடிவு இந்த உலகத்து மனுஷனை போல முடிவு அல்ல. எங்களுடைய முடிவு மகிமை. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி சொல்லுங்களேன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையின் செயலின்படியே இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பா மாத்துவாரு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா கட 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 கடன் கைத்தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விசுவாசிங்க. ஆவியானவர் உங்க மேல இறங்குறாரு பாருங்களேன். நம்முடைய குடியிருப்பு பரலோகம், நம்முடைய குடியிருப்பு மகிமை. வாலிப தம்பிகள் சொல்லுங்க. உலகத்தை மனுஷனை போலவே வாழணும்னு நினைக்க கூடாது. அதாவது வந்த வழி ஒண்ணுதான், ஆனா போகும் வழி வேற வேற. நம்ம எல்லாரும் அம்மாவின் வயிற்றுல இருந்து தான் வந்தோம், ஆனா போகிற வழி முடிவு வேற வேற. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் சேரும் பொழுது எல்லாரும் சேர்ற மாதிரி தான் சேருவாங்க. ஆனால் அந்த படிப்பை முடிஞ்சு போகும் பொழுது சிலர் படிப்பை விட்டுருப்பாங்க. சில பேர் படிப்பு பாதியில் நடந்துக்கிட்டு இருக்கையில் மாடு மேய்க்க போயிடுவாங்க. சில பேர் குழாய் கடைக்கு போயிடுவாங்க. ஒரு சில பேர் படித்து ஒரு பக்கம் காலேஜுக்கு போவாங்க, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போவாங்க, இன்னொரு பக்கம் மெடிக்கலுக்கு போவாங்க, இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங் போவாங்க. முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாம் அம்மா வயிற்றுலேருந்து தான் பிறந்தோம். ஆனால் பிறந்தது ஒரு வழியாக இருந்தாலும் நம்முடைய முடிவு வேற வேற. நீங்கள் எந்த முடிவை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, எங்கள் முடிவெல்லாம் பரலோகம். அதுக்கு தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. மற்ற மதங்களுக்கும் நம்ம கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்ன தெரியுமா? நம்ம மார்க்கம் பூமிக்குரியது அல்ல, கிடையாது. அதனுடைய நோக்கம் அல்ல. பூமிக்குரிய ரீதியில் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு நல்ல சுகம் தருவார், ஐஸ்வர்யம் கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார், நன்மைகளை தருவார். ஆனால் அவருடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னா, இனிமேல் நாம் அதான் அவருக்கு ஒப்பா, அவர் மாதிரி நம்ம மாறி அவர் பக்கத்தில் போய் உட்காந்துடணும். அவர் மாதிரி இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளை, இனிமேல் அவருக்கு ஒப்பா. மகிமை. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் அழிவு இருக்கிறது, இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் மரணம் இருக்கிறது, நம்முடைய சரீரத்தில் நோவு இருக்கிறதா, வலி இருக்குதா, நம்முடைய சரீரத்தில் அழிவு இருக்குது. ஏசப்பா வரும் பொழுது நம்ம அவரை தரிசிப்போம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும். அவர் வரும்போது தரிசிக்கும் பொழுது அப்படியே அவரை மாதிரியே நம்ம மாறிடுவோம், அவர் கூட போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். நமக்கும் பிசாசுக்கும், நமக்கும் மரணத்துக்கும், நமக்கும் பாதாளத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொன்னது புரிஞ்சதா? இதை எத்தனையோ வருஷம் கேட்குறோம் பாஸ்டர் அப்படிங்கீங்களா? செத்து போனாதான் இது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். உயிரோடு இருக்கும்போது இது உண்மைன்னு என்ன செய்யாது, தெரியாது. அதுக்காக சாகவா? சாகிற அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதுக்கு பாத்திரவானா இருப்போம், அதை நம்புவோம். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வசனத்தை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை மாதிரி ஒரு கூலிக்காரரும் கிடையாது. அவருக்கு கப்பல் ஓடிச்சு சொந்தமாக. கப்பல், பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன், வீரமான ஆளுங்க, அவர் விவரமான ஆளுங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவர், நல்லா படித்தவர், பெலாசபி இறையியல் படித்தவர். கமாலியலுடைய பாதத்துக்கு கீழே இந்த நியாய பிரமாணத்தை அக்கு வேறா ஆணி வேறா அப்படி படித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய நிருபத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. நாங்களே அந்த நிருபத்தை படிக்கும் பொழுது பல முறை படித்தா தான் அது எங்களுக்கு புரியும். அதுவும் ஆவியானவர் எங்களுக்கு துணை நின்று அதை விளக்கி கொடுப்பார். அவ்வளவு ஆழமாக இருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம். ஏன்னா கமாலியல் என்கிற ஒரு பிரதான ஆசாரியனுக்கு கீழே இருந்து கற்றுக்கொண்டவர்.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் சொல்றாருங்க, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்னு. அல்லேலூயா. நம்ம தாங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காக ஆசைப்படுறோம். நீங்கள் ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அது உங்கள்கிட்ட நிலைக்கவும் நிலைக்காது. இன்னைக்கு இருக்கிற புகழ், இன்னைக்கு இருக்கிற அழகு, இன்னைக்கு இருக்கிற அறிவு, இன்றைக்கெல்லாம் அழகை பெருசுபடுத்தி பார்க்குறாங்க. காசு பணத்தை பெருசாக நினைக்கிறாங்க. சர்ச்சை கூட அற்பமாக நினைக்கிறாங்க. ஆராதனையை அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் வேலையை பெருசுபடுத்துகிறாங்க. காசு காசு இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. நம்ம எதுக்கு தயாராகணும் தெரியுமா? இப்பொழுது நாம், இனிமேல் நாம் அதுக்கு தயாராகணும். இப்பொழுது நாம், இனிமேல் நாம் இயேசுவை போல நம்ம மாறணும். அவரோடு நம்ம போகணும். நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்காக, உலகத்தில் உள்ளவைகளுக்காக பரலோகத்தை இழக்கிற எத்தனை கூட்டங்கள், பரிதாப கூட்டங்கள் உண்டு. இழந்து போயிடக்கூடாது. இது ஒரு நமக்கு சிலாக்கியங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன தவம் செய்தோமோ ஏசப்பாவை தெய்வமாக கொண்டதற்கு நாம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு பிள்ளையாவதற்கு நாம் என்ன தவம் செய்தோமோ தெரியல. ஓ, நமக்கு தேவன் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யார் தேவனுடைய பிள்ளைகள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஏசப்பாவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் தேவனுக்கு பிள்ளை கிடையாது. ஏன்னா அவர் தான் தேவனுக்கு முதல் பிள்ளை. அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பிதாவுக்கு பிள்ளை, அடுத்த பிள்ளை. யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக விசுவாசிக்கணும். இந்த சபையில் உள்ள மக்கள், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபம் எழுதுறாரு பாருங்களேன், இவங்க ஏசப்பாவை மட்டும் விசுவாசிக்கலை. அதனால தான் அவங்கள அந்தி கிறிஸ்து அப்படி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அப்படி சொல்கிறார். ஏசப்பா இல்லைன்னா கஷ்டம் நமக்கு. நம்ம தேவனுக்கு பிள்ளையே கிடையாது, நமக்கு பரலோகமே கிடையாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அதனால் உங்கள் வீட்டில் எந்த காரியத்திலும் இயேசுவை தள்ளாதீங்க. இயேசுவை என்ன செய்யாதீங்க? தள்ளாதீங்க. அது திருமண காரியமாக இருந்தாலும், பிறந்த நாள் காரியமாக இருந்தாலும், அல்லது வேலை தொடங்குகிற காரியமாக இருந்தாலும், ஒரு வீட்டை புதுப்பிச்சிங்கன்னா கூட இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. உங்கள் பழைய வீட்டை புதுப்பிச்சு குடியேற போகிறீங்களா? இயேசுப்பாவை கூப்பிடுங்க. பாஸ்டரை கூப்பிட்டீங்களா, அவர் ஒரு பாட்டு பாடி நீங்களும் அவரு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா இறங்கி வருவார். அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அந்த வீடு தேவனுடைய வீடாயிரும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா மாறிடுவீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்துல வந்து ஒன்னே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இந்த உலக பிரகாரமான சடங்காச்சாரியங்களுக்கும் கண்டது கழிதுகளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் இயேசுவை புறக்கணிக்கிற காரியங்கள். அதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். ஜெபம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம் அப்படி சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது வளைகாப்பு, அந்த சகோதரன் அவருடைய மனைவி அவங்க வீட்டுக்குள்ளே நின்று பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணோட அம்மா வந்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு பொண்ணை இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த சகோதரியை இழுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு ஜெபம் என்ன செய்யணும்னு தெரில. ஜெபத்தை முடிச்சிட்டேன். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். உலக பிரகாரமாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் நம்ம பிதாவுக்கு பிள்ளை கிடையாது. நம்ம யாருக்கு பிள்ளை கிடையாது? பிதாவுக்கு பிள்ளை கிடையாது. நம்ம முதல்ல பிதாவுக்கு பிள்ளை ஆகணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்க. இயேசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படி நம்புங்க.
நீங்கள் இயேசுவை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ, இயேசுவை எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பிதாவுக்கு பிள்ளை, பரலோகத்தை நெருங்குகிறீர்கள். ஆமென். 2 கைகளை ஒரு தலையிலே சொல்லுமா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் இருக்க, அதாவது நாம் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் இருக்க, இப்பொழுது இருக்கின்ற வண்ணமாகவே நாம் இருக்க, இனிமேல் தேவன் இருக்கின்ற வண்ணமாகவே நம்ம மாறுவதற்கு நம்ம சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். 1 யோவான் 3:3 வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்ப நான் சொன்னதெல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கைகளை உயர்த்தி காமிங்களேன். அதாவது இப்பொழுது நாம், இனிமேல் நாம், அவர் வருகையில் நம்ம அவரை போல மாறுவோம், இப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்புறவங்க எத்தனை பேர்? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். எனக்காக கைக்கு உயர்த்தாதீங்க, நல்ல கை உயர்த்தி காமிங்க. எத்தனை பேர் நீங்க போய் தானே சொல்றீங்க? நீங்க இந்த வசனத்தை, இந்த காரியத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பாவத்தில் இந்த சேத்துக்குள்ளே விழுந்து குளிப்பாங்க பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? சேத்துக்குள்ளே விழுந்து சின்ன பிள்ளைங்க குளிப்பாங்க, அடுத்த நீச்சல் குளத்துக்குள்ளே போய் குளிப்பாங்க, கம்மாய்க்குள்ளே போய் குளிப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்துக்குள்ள உழன்று கடந்து பாவத்தை செய்து கொண்டு பாவத்தை மறைச்சு 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 வீட்டில் சில உணவுகளை ஒளிச்சு வச்சு சாப்பிடுவீங்கள, தின்பண்டங்களை, சேவு மிச்சரை, தங்கச்சிக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அப்படியெல்லாம் சாப்பிட்றவங்க உண்டா? சோத்துக்குள்ளே புதைச்சி வச்சு, முட்டையை புதைச்சி வச்சு. அல்லேலூயா. அதை சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஆரோக்கியம்தான். ஆனால் பாவத்தை மறைச்சு 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 மறைச்சு, மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கணவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பாஸ்டர் குறிப்பாக யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பாஸ்டருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பிள்ளைகள் செய்கிற தவறையே பெற்றோர்களே மறைக்கிறாங்க. யாருக்கு ஊரே நாரி போய் கிடக்கும், ஆனால் பாஸ்டருக்கு மட்டும் தெரியாது. நீங்களாம் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. அதான் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, நான் தேவனுடைய பிள்ளை, அது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, தேவன் எனக்கு கொடுத்த அன்பு. நான் அவர் வெளிப்படும் பொழுது நான் அவரை தரிசிப்பேன், நான் அவரை போல மாறுவேன், அவரோடு பரலோகத்துக்கு போவேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களை சுத்தப்படுத்துவீங்க. நீங்க எப்பொழுது ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மற்ற தேவைகளுக்காக ஜெபம் பண்றதை விட, எஸ்ஸப்பா உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை தூய்மைப்படுத்தும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன குறை, ஒரு குற்றம் இருந்துச்சுன்னா உடனே அறிக்கை பண்ணி மனம் திரும்பிடுவீங்க. நீங்க உங்களை சுத்திகரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தாங்க அப்பள கை உயர்த்தினீங்கல்ல, அதுக்கு பாத்திரமானவங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை நீங்க அனுதினமும் சுத்திகரிப்பீங்க? தேவன் நம்மளை சுத்திகரிக்க மாட்டாரு, ஆனா சுத்திகரிக்கக்கூடியதை நமக்கு முன்னாடி வச்சிருப்பாரு. நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது எது தம்பி? தாவீது சொல்ல, நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது எது? நீ சொல்ல தம்பி, நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது எது? நீ சொல்லுங்க, நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது என்னதான்? ஜெபம். நல்லா பண்ணு ஜெபத்தை. நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது எது? நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது எது? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன். நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது, நம்மளை சுத்திகரிக்கக்கூடியது
இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இயேசுவுடைய ரத்தம், தேவனுடைய வார்த்தையும் தான், ஆவியானவர் தான். ஆனா ஒரு மனுஷனுடைய பாவ கரைகளை முற்றிலுமா நீக்கக்கூடியது இயேசுவின் ரத்தம். பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவுடைய ரத்தம். சத்தமா சொல்லுங்களேன், இயேசுவுடைய ரத்தம். பிசாசுக்கு மற்ற ரத்தத்தெல்லாம் பார்த்தா கொண்டாட்டம் பிரதர். அதனால தான் ரோடெல்லாம் ரத்தம் சிந்த வைப்பான். ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு கொலை செய்ய வச்சு ரத்தத்தை சிந்த வைப்பான். ஆனால் ஒரே ரத்தத்தை பார்த்த உடனே அலர்ஜி அவனுக்கு. அது என்ன ரத்தம் தெரியுமா? ஜீசஸ் பிளட்டு. அந்த பிளட்டை தான் ஆண்டவர் நம்ம மேலே ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? அந்த சுத்திகரிப்பு ரத்தம் இருக்கும். இப்போ சபையில் இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் கண்ணை மூடி எசுப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க அப்படின்னா, பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றுற மாதிரி, நம்மளை கழுவுற மாதிரி, சோப் போட்டு கழுவுற மாதிரி. பக்கெட்டில் தண்ணி இருக்குது, பாத்ரூமில் கப்பு இருக்குது, சோப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தோடனே சுத்தமாயிருவீங்களா? என்ன செய்யணும்? அம்மா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் குளிர் அடிக்குது, சூடாக கொடு அப்படின்னா கூட சுடு தண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தான் அதை மோந்தி ஊற்றி நீங்கள் தான் உங்களை சுத்திகரிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? பரிசுத்தமாக இருப்பீங்க. கைகளை தள்ளி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சுத்தமுள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 3 வாசிங்க. 3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? முதல்ல சொன்னீங்களா அவர் பரிசுத்தர்னு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சுத்தமுள்ளவராக. அவர்கிட்ட 1% கூட பாவம் கிடையாதுங்க. ஜீசஸ் ஹோலி லார்ட். அவர் இந்த பூமியிலையும் கோலி லார்ட் தான், பரலோகத்திலையும் அவர் பரிசுத்த தேவன் தான். இந்த பூமியில் நம்மளை மாதிரி அவர் பிறந்தாலும் அவர் பாவம் செய்யலை. அவர் பரிசுத்தர். ஆனால் அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவர் மூலமாக நம்மளை சுத்திகரித்து அவரை போல நம்ம என்ன செய்யணும்? மாறணும். கைகள் ஊத்துவரல்ல சொல்லமா? ஹல்லேலூயா. சரி, நீங்கள் கேட்கலாம், பாவம்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். பாவம்னா என்ன சொல்லுங்களேன்? பாவம்னா, ஐயோ பாவம், அதான் பாவமா? கீழே விழுந்துட்டான். பாவத்துக்கு இங்கே அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்களேன். 3:4 வாசிங்க. பாவம் செய்கிற எவனும், பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேரு? பாவம். அது எந்த காரியத்திலனாலும் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை இதை செய்யாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர்? பாவம். பக்கத்தும் பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது தான் பாவம். இன்னொரு முறை சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது தான் பாவம். தசம பாகம் கொடுன்னு போட்டிருக்குது. ஆனால் தசம பாகம் கொடுக்காம பூனை விழுங்குற மாதிரி, யானை விழுங்குற மாதிரி எல்லாத்தையும் விழுங்கிக்கிட்டே இருந்தா அதுவும் என்னது தானா? பாவம். ஆசீர்வாதத்துக்கு தடையாகும். இன்னும் நிறைய காரியங்கள், சரீர பரிசுத்தம், ஜெபம் பண்ணுற காரியம், மனைவி மேல் அன்பு கூறுகிற காரியம், பொய்ச்சாட்சி சொல்லுகிற காரியம், நியாயப்பிரமாணத்தில் நிறையா போட்டிருக்கிறது. இதை செய்யாத, அதை செய்யாத அப்படி சொல்லி இன்னொரு வசனம் போட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு ஸ்திரியையும் இச்சையோடு பார்க்கிறவன் தன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு போட்டிருக்கு. ஒரு ஆளை இச்சையோடு கூட என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இச்சையான படங்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. சினிமா அதில் இச்சைகளை தான் காமிக்கிறாங்க, வேற வன்முறைகளையும் காமிக்கிறாங்க. ஆனால் மெயின் தீம் எதாக இருக்கும்னா இச்சைகளை தான் இருக்கும்.
அப்படிதானே? ஆனால் அதையும் நம்ம ஆட்கள் வீட்டில் கேடிவி, எம்டிவி, எல்டிவி, அத்தனை டிவி உட்காந்து 12 மணி வரை பார்த்துக்கிட்டு இருங்க. அதாவது ஒரு காரில் எழுதியிருந்துச்சான், குடியை கெடுக்கும், அதுபோல இந்த சீரியல்லாம் போடுறாங்கல்ல, சன் டிவி, வேற என்ன டிவி, இந்த சீரியல்லாம் போடுறாங்கல்ல, அந்த டிவியெல்லாம் போட்டு இது எல்லாம் குடும்பத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும். இந்த டிவிகளெல்லாம் எதை கெடுக்குமா? குடும்பத்தை கெடுக்குமா? ஏன்னா அதில் மாமியார் மருமகளுக்கு சண்டை இழுத்து விட்டுறாங்க. ரொம்ப மோசமாயிருச்சு காலங்கள். அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதே பாவம். ஆண்டவர் சொன்னதை கேளுங்க, கீழ்ப்படிங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை மீறாம ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வீங்க? நியாயப்பிரமாணத்தை எத்தனை பேர் கை கொள்வீங்க? இந்த நியாயப்பிரமாண வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக யோசுவா பார்த்து சொன்னார். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படி சொன்னார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்களேன், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சக்சஸ். டிஎன்பிசி எழுதுறீங்களா? சக்சஸ். ஒரு தொழில் தொடங்குறீங்களா? சக்சஸ். ஏன்னா உங்கள் வாயை விட்டு எது மாறலை? நியாயப்பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்றீங்கன்னு அர்த்தம். யோசுவா அதை செஞ்சு தான் சூரியனை பார்த்து அயலான் மேலே நில்லுன்னாரு, நின்றுச்சுங்க. யோர்தான் நதியை குவியெல்லாம் நிற்க வச்ச ஒரு தேவ மனுஷன். மோசே செங்கடலை 2 பிளந்து மதுலா நிற்க வச்சாரு. இவர் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானில் இறங்கின உடனே பாறை மாதிரி யோர்தான் நதி அப்படியே குவியெல்லாம் நின்றுச்சு. மலை மாதிரி தண்ணி வெட்டாந்தர எல்லாம் நடந்து போனாங்க. காரணம், வாயை விட்டு என்ன பிரியலை? நியாயப்பிரமாண வசனம். நீங்களாம் நல்லா பைபிள் படிங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பைபிள் படிக்க படிக்க ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆவியில் நிரம்ப உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த ஆரம்பத்தில் உங்களுடைய பாவ அழுக்க வந்து இயேசுவோட ரத்தம் கழுவிடுது. மறுபடியும் நம்மளை சுத்திகரித்து கொள்றதுக்கு இயேசுவோடைய ரத்தமும் ஆண்டவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சபையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வகையான பாவங்களையும் ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை அதெல்லாம் சுத்திகரித்துக்கிட்டே இருக்கும். சில பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ளே இருக்கும். இந்த விக்கிரகங்கள் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்தவங்க இன்னும் அந்த சிலைகள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இந்த ஜெபமாலை, கழுத்தில் ஒரு சிலுவையை போட்டுக்கிறது, இந்த ஜெபமாலை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஊரில் திருவிழா கொண்டாடினாங்கன்னா சப்பரமெல்லாம் இழுத்தாங்கன்னா அதுக்கு வரி கொடுப்பாங்க. அதுக்கு வரியெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்து நாங்களும் இதில் உடன்பாடாக இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லி அந்த விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படி தெரியுமா? இது மண்டையில் இருக்குது. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்வார், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. இந்த பாவம் எப்படி மாறும்னா, வசனத்தை அறிய 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 தூக்கி போட்டுருவீங்க. நான்லாம் ரோமன் கத்தோலிக்கில் ரொம்ப பக்தி உள்ளவன் நான். அதாவது எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கும், குருசுன்னு சொல்லுவாங்க. உயரமாக கட்டியிருப்பாங்க, ஒரு அந்தோனியார் சிலையை வச்சுருப்பாங்க. அதை கடந்து அந்த பக்கம் போனாலும் அதை கும்பிட்டுட்டு தான் போவேன். ஒரு சின்ன காரியத்துக்கு போயிட்டு வர்ற காரியமாக இருந்தால் கூட வரும்போது அதை கும்பிட்டுட்டு தான் போவேன். அந்த அளவுக்கு பக்தியான ஆள் நான். ஆனால் சத்தியத்தை தேவன் எனக்கு அறிய வச்சார். இன்னைக்கு நம்மளை ஆர்சிக்காரம்னே யாரும் சொல்ல முடியாது. நானாக சொன்னதான் தெரியும். ஆர்சி வாடையே இருக்காது. அதனால தான் அங்கே கர்த்தர் என்னை வரங்கள்னால நிரப்புனார், என்னை அபிஷேகத்தினால நிரப்புனார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு மோசையை போல தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன்.
ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாடிப்பெட்டி வாடின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டு கிடக்கும். வாடிப்பெட்டி என்ன செய்யும்? வாடின்னு கூப்பிட்டு கொடுக்கும். புளியம்பட்டி வாடின்னு கூப்பிட்டு கொடுக்கும். வாடிப்பட்டியும் வேண்டாம், புளியம்பட்டியும் வேண்டாம், ஊரியும் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதும். அவர் தந்திருக்கிற சத்தியம் நமக்கு போதும். அதுதான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் கைத்தட்டி வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த நம்பிக்கை இன்னும் உள்ள கிடக்குது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வேளாங்கண்ணிக்கு டூர் போகிறோம். ஆனால் அதை நவீனமாக சொல்லிட்டு போயிடுறது. நாங்கள் டூர் போகிறோம். ஏன் டூர் போகிறதுக்கு வேற ஊர் இல்லையா? குற்றாலம் இல்லையா? போய் குளி. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறையா பேருக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்க அப்படின்னா அந்த வார்த்தையை மீறுறதுனால தான். அது ஒரு பாவம். வார்த்தையை மீறுகிறதே ஒரு பெரிய பாவம். வார்த்தையை என்ன செய்யாதீங்க? மீறாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்களா? 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வெளிப்பட்டார்? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க. அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசுநாதரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆனால் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம இதான் பாவம்னு வச்சுங்களேன். இதான் பாவம்னு வச்சுங்களேன். இதான் பாவம். தம்பிங்க வாயன், சந்தோஷங்க வாயன். இதை அப்படியே கொஞ்சம் அது அப்படியே வச்சு நடந்துக்கிட்டேறேன். நான் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துன்னு வச்சுங்களேன். என்னிடத்துல பாவம் இல்லை. நான் இந்த பூமியில் பிறக்கிறேன். பிறக்கும்போது தோல் வச்சுட்டு போ. இவன் கருப்பு பாவத்தை வச்சுருக்கான். ஆதாம் ஏவாள் செஞ்சாங்கல்ல அந்த பாவம். இவன் வாழ்க்கையில் வேறு பாவம். இதை சுமந்துக்கிட்டே போகிறான். என்கிட்ட பாவம் இல்லை, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? இவன் கஷ்டப்பட்டு போகிறானே அப்படி சொல்லிட்டு அந்த பாவத்தை நான் வாங்கிக்கிறேன். இவனுக்கு பரிசுத்தத்தை கொடுத்துட்றேன். நான் என்ன செஞ்சிடறேன்? அந்த பாவத்தை போட்டுடுறேன். சிலுவையில் சுமந்து போட்டுடுறேன். இப்போ இயேசுநாதர் இடத்துலையும் பாவம் இல்லை, அவருடைய பிள்ளையின் இடத்துலையும் பாவம் இல்லை. இதை சுமர்ந்து தீர்ப்பதற்கு தான் இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார். அவர் பாவத்தோடு பிறந்திருந்தார்னா நம்ம பாவத்தை, நம்ம அண்ணன் அக்கா சித்தப்பா சித்தி இவங்கள மாதிரியெல்லாம் பாவத்தை போக்கியிருக்க முடியாது. நம்ம கூட பிறந்தவங்க அவரும் தண்ணி வண்டி, நம்மளும் நான் கிடையாது, வேற ஒருத்தவங்களும் தண்ணி வண்டி. குடும்பமாக ஊற்றி குடிக்கிற ஆட்கள் இருக்கிறது. ஏன்னா அவரும் பாவி இவரும் பாவி. ஒருத்தருடைய பாவம் ஒரு பாவி இன்னொரு பாவியை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் இயேசு பாவனிடத்துல பாவம் இல்லை. அதனால நம்ம பாவத்தை வாங்கி அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இன்னைக்கு அவரிடத்துல பாவம் இல்லை, நம்ம இடத்துலையும் பாவம் இல்லை. அப்படித்தான் நம்ம பரிசுத்தத்தை அவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். இந்த பாவம் எங்கேருந்து வந்துச்சு? 1 யோவான். இந்த பாவம் 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் நீங்க பாவம் செய்றீங்கன்னா நீங்க தேவனால் பிறந்தவர்கள் கிடையாது, நீங்க தேவனுடைய பிள்ளையும் கிடையாது. நீங்க யாரால உண்டானவர்கள்? புரடக்ட் ஆஃப் சாத்தான். இப்படி சொல்லலாமா? மேட் இன் சாத்தான். சில இதில் எழுதியிருக்கும்ல, மேட் இன் இந்தியா, மேட் இன் சீனா, மேட் இன் ஜப்பான். அது மாதிரி மேட் இன் சைத்தான். பக்கத்தில் பார்த்துங்களேன், பாவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிசாசினால ப்ரொடக்ட் ஆஃப் சாத்தான். சொல்லுங்களேன், சொல்லுங்க ராணி சிஸ்டர், ப்ரொடக்ட் ஆஃப் சாத்தான். உங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லிடாதீங்க. கை ஒருத்தவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாத்தானால் நாம் உண்டானவர்கள் கிடையாது, நம்ம ஏசப்பாவால் உண்டானவர்கள், நம்ம தேவனால உண்டானவர்கள். காரணம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்களேன். அல்லேலூயா. இந்த பாவம் எங்கிருந்து வந்துச்சு? முதல் பாவி யாரு? ஃபர்ஸ்ட் பாவம் செய்தவன் எவன்? வாசிங்களேன்.
பிசாசானவன் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவன் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அவன் வாழ்க்கையில லைவ்ல ஓடுது பாவம். சாத்தானுடைய வாழ்க்கையில அவன் ஆதி முதல் பாவம் செய்தான் போடல, ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறான். இன்னைக்கு செய்கிறான், இனிமேலும் செய்வான். மனுஷர்களை செய்ய வைக்கிறான். ஆதி முதற் கொண்டு அப்படின்னா நம்மெல்லாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவனை உண்டாக்கி ஆண்டவர் அவனை ஆராதனைக்குன்னு ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த காலத்தில் இருந்தே அவன் பாவம் செய்கிறான். பெருமைக்கு இடம் கொடுத்து சாத்தானா கீழே விழுந்து இன்னைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டு கிடக்கிறான். ஆதி முதற்கொண்டு பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, இந்த பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தாங்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் இயேசு வெளிப்பட்டாரு. அதாவது இந்த சாத்தான் பாவம் செய்யறான் பாத்தீங்களா, மக்களுக்குள்ள இந்த பாவத்தின் செயல்களை அவன் உண்டாக்கிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா, இதை அழிக்கும்படி தான். அவனை அழிச்சிட்டோம்னா அவனுடைய செயல்களை அழிச்சிடலாம் பாத்தீங்களா. ஒரு பாம்பு படையெடுத்து வந்து நிக்குது, அந்த பாம்புக்குள்ள என்ன இருக்குது? விஷம் இருக்குது. அதனுடைய செயல்கள் என்ன? மனுஷர்களை கொத்தும், அதனால மரணம் வரும். அதனுடைய செயல்கள் சாவை கொண்டு வரக்கூடிய செயல்கள். அப்போ அதனால மக்கள் அந்த பாம்பை பார்த்தோன்னே அடித்து என்ன செஞ்சிருவாங்க? கொண்டிருப்பாங்க. கொன்ன உடனே அதுக்கடுத்து வந்து அது படையெடுக்குமா? அது மனுஷர்களை கொத்துமா? அதை செத்து போச்சே. அது மாதிரி தாங்க இந்த பாவத்தை ஏசப்பா ஒழிப்பதற்கு, இந்த பாவம் எவனிடத்துல இருந்து வந்துச்சோ அவனையே சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கினார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இயேசு வெளிப்பட்டார். இந்த பூமியில பிறந்தது அதுக்கு தான், சாத்தான் அழிக்கணும், இந்த பாவத்தை அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் பரிசுத்தர் இந்த பூமியில பிறந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சாத்தானை அழிப்பதற்குத்தான், பாவத்தை ஒழிப்பதற்குத்தான் இயேசு பிறந்தார். ஓ, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். நாம் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் இருக்க இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நீங்க வைங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்வீங்க. ஏசப்பா மாதிரி நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்க. இனிமேல் அவரை போல நீங்கள் மாறுவீங்க.